எங்கள் மாமா மை செட்டு வச்சுருக்காரு பாவம். அப்போ மை செட்டை ஆப்ரேட்டு ஒரு சின்ன பையன் புது பையன் தண்ணி அடிப்பான் போல். அவன் போயதில் இருந்தோன்னா எங்கள் மாமா சொன்னார், போய் போஸ்ட் மரத்தில் கொக்கியை போட்டு வாடான்னு சொன்னார். வயரை கடித்து திருகி கொக்கியை வளைச்சி கொடுத்தாரு. இவன் போய் கொக்கியை போட்டேன். சரி, சப்பலை வரல. ஏன்னு ஏன்னா அவன்கிட்ட போய் கேள்வி என்ன ஏனன்ற நீந்தாடா கதை சொல்கிற? இல்லை சொல்கிறேன்டா, இருடா சொல்ல வர. காமெடியை காலி பண்ணுறது நீ ஒரு ஆள் தான்டா. டைமை மிஸ் பண்ணது ப்ரோ. சரி ப்ரோ. அவங்கள வந்து என்னென்னத்தையும் ஆட்டுறேன், ஆம்பளி பாறை திருகிறேன். அவன் உருண்டேன், சப்பலை வரல. பாக்ஸை நகட்டுறேன், போய் குழாய் மண்டே திருகிறேன், முத்தம் கொடுக்குறேன், சப்பலை வரல. சரின்னு இருட்டு நேரம் வேற. எங்கள் மாமா போய் லைட் அடித்து பார்க்குறாரு. இவன் போஸ்ட்டு மர கம்பியில் மேலே லைனில் போடலை முண்டை. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த போஸ்ட் மரத்தில் கொடிக்கயிறு கட்டி வச்சுருந்துருக்கேன், துணி காயப்பட. அதில் போட்டு வந்தால் நோத்தா ஈரலையா சப்பலை வரும் அப்படின்னு நீங்கள்லாம் விளக்க மாதிரி அடித்து கேட்கணும். அப்படியானே அண்ணே சப்ளை கொடுத்துச்சு? சப்பை கொடுத்துச்சா? நாடகம் அப்படின்னா ஈலிசை நாடகம். அது யாருக்கு தான் தெரியாது. இப்படி எடுத்து பேசுனா விளங்குமாடா? இருடா. எத்தனை கலைகள் இருக்கு தமிழ்நாட்டில், எத்தனை கலை இருக்கு. இந்த கலையை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு. அத்தனை நேரத்தையும் அத்தனை கலைகளையும் வாழ வைக்கக்கூடிய இங்கே இருக்கின்ற நீதிமான்கள், என் தாய்மார்கள், என் சகோதர சகோதரிக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி. முண்டை இப்போ ஹிந்தி பாட்டா பாடினேன். எவனுக்கு சாகு வருது வேற பேசாம இரு. நான் கூடாங்கி எடுத்துக்கணும் உட்காமட்ட எரிஞ்சுக்கிறேன். ஐயோ மைக்கு தொங்குது. நான் தன்னால் அந்த என் சிங்கத்துல சிரிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். நீ பகுமானம் என்ன தூமியை குடிக்குமானே சிரிச்சுக்கங்க தான். நீங்க இவ்வளவு ரோசமா இருந்த உங்களை நேரம் உலக்க ஏத்திட்டு வந்து அடி. ஓ மை காட். சிந்திக்கணும் அண்ணே, சிந்தின. ஏனே நான் எவ்வளவு கருத்து சொல்றேன். ஒரே விஷயம், நீ குடிக்காம திருந்தி தினமும் பசின்னு வர்ற ஒரு ஆளுக்கு நீ உணவு கொடுத்தாலும் அடுத்த வருஷம் உன் காலில் நான் தொட்டுக்க முடியும். நீ தானே கடவுள், நீ திருந்தனே. இதானே பெரிய விஷயம். பசிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. உலகத்திலே ரெண்டு தான் போதும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு எங்கள் அண்ணன் உட்காந்து, நீ மைசிட்டு ஓனரா இவ்வளோ சொல்கிறேன், ஒரு 50 ரூபா தரமாட்டேற என்ன? சரி விடு, எடுத்துக்கிறத வச்சு கொண்டு வராத விடு. எங்கள் அண்ணன் தரேன், கூகுள் பே நம்பரில் தான். தருவியா? உன் படிப்பறிய தருவேன். ஏன்னா சின்ன வயசில் அப்படித்தான் சத்தியம் வாங்குவாங்க. எதில் விட்டேன்? வாயில். இந்த அண்ணருக்கு பணம் கொடுங்களேன். ஒரு ஆள்கிட்ட ஒரு கோடியை கொடு, இன்னும் ஒரு 20 லட்சம் இருந்தால் கொடுனே, 10,000 சோறு போடுவேன் போதுமனே. இன்னொன்று வந்து காவலத்தில் தூக்கி போட்டு அடிப்பாக, அந்த அடியை போதும் முடியாது, 2 அறை விடுவார். போதும் சார், என்ன போதும். ஆனால் அதே மாதிரி தான் என் தாய். யாரா உட்காரடே சுத்தூத்தி உட்கார். என்ன எந்திரிக்கிற பெரிய தாய் புருஷலி மையன் இரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது படக்கு எந்திரிக்காத. நான் கிருசு கட்ட பப்புனும் உலகத்தையே தெரியும். நான் வந்து உங்களில் ஒருத்தையும் சொந்தக்காரன். தமிழன் நான் உலகத்தில் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு இந்த எம்கேஆர் சொந்தக்காரன். ஆனால் அந்த தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடையாது. பூரா ஜவராஜ்டாக்காரன் வந்துட்டேன். ஒரு ஊரில் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்க சிரிக்கவே இல்லை. விடியுது பார்த்தா சவராஜ்டாக்காரன் சோலாரில் வேலை ஆக்குறேன். இப்படியே உட்காந்துருக்கேன். நான் போய் சிரிடாண்ட கே என்ன கேன்றேன். கே பாஞ்சா ஹே. படக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சேன். நிமல் எம்கேஆர் மாதிரி பப்புன்னு போடுதோ, சரி வெறும் ஊறுகாயும் கஞ்சியும் ஊற்றுதுன்ட்டேன். அப்போ நினச்சேன், தாலி நம்ம உழப்பில் கை வச்சுருவேன் போல ஜவராஜ்டாக்காரன். எல்லா இடத்துலையும் வந்துட்டான். ஏன் தமிழனுக்கு இந்த உலகத்தில் அதிகமாக தமிழ்நாட்டில் வேலை இல்லாத காரணம் என்ன? இப்போ இந்திக்காரன் வரேன், மாடு மாதிரி வேலை செய்வேன். நம்மளால் எப்படி கிடையாது. கொத்தனாரை கொண்டு போய் நிமிந்தால விட்ட 2 மம்பட்டி அப்படியே கிண்டுவேன். 3ஆவது மம்பட்டி அப்படியே செய்தி வெடி இருக்கா. அவர் பெரிய தாள் சேட்டு மையம் அங்கே ஒன்றுக்கு இருக்க மாட்டேன். 2 கிலோமீட்டர் போய் ஒன்றுக்கு இருக்க கொத்தனார் வெயிலில் கலவை அப்படின்ட்டுவேன். திருப்பி கத்தி பார்ப்பேன். அந்த ஆள் சாரத்துலேருந்து குதிச்சு மாட்டார்னு காலை கிண்ணி அவன் கலையை போட்டுக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு அடிக்கிறேன்.
திருப்பி அதில் சில யாரும் இந்த கணேஜ் போயில ஓடுவாங்க பார்த்தீங்களா? கணேஜ் போயெல்லாம் அடாட பின்னிடுவேன். ஆமாண்ணே. அது போடுற விதமே வேற மாதிரி போடுவாங்க. எப்படிண்ணே? பாக்கெட்டை பீரோலேருந்து எடுப்பான். வீட்டு பீரோவில் ப்ரோ ஜட்டி. ஓஹோ. சட்டிகள்லேருந்து இப்படி எடுத்துட்டு அதை அப்படியே பக்குவமாக போடுவாங்க பாரு. ஆஹா. உதறிக்கிட்டு அப்படியே ஆளை பார்த்துக்குவேன். எவனும் ஓசி ஏற்றுவேன். முண்டை ஒரு பாக்கெட்டை ஒரு வருஷத்துக்கு போடுவேன். அந்த போட்டு அந்த பாக்கெட் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஓப்பன் பண்ணுறானா பூணு ஊதிட்டு போட்டு திருப்பி அந்த பாக்கெட்டை திருப்பி அவன் நசுக்கிறத பார்க்கணும். அவன் வைக்கும் போது யாராவது இழுத்து கிடந்து செத்து போவேன். என்ன வாய் வாசப்படி எழுதி வச்சுட்டு திருப்பி முண்டை கையெல்லாம் கிளீன் பண்ணுவேன். அந்த அங்கிட்டு ஒரு ஆள் வந்து மச்சான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு 2 போடுது. இந்த உலகத்தில் நல்லது சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அந்த காலத்துலலாம் என் ஆத்தாமார்கள்லாம் குளிக்கிறத கவனிச்சோம்னா அவ்வளோ அருமையாக குளிக்க. ஷாம்பு என்ன சிரிக்கிற? தன்னானே 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 என்ன பிரயத்தனி பயமேனே. ஷாம்பு சோப்புலாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் சவுக்கார் கட்டின்ட்டு வாங்க மளிகை கடையில் போய் பார்த்தா மஞ்சள் கலரில் இந்த தண்ணி நீளத்தில் இருக்கும். மளிகை கடைக்கார்ட்ட ஏங்க ஒரு முளம் சவுக்கார கட்டினா அப்படியே சடம்பை திருப்பேன். திரிச்சு அப்படியே அறுத்து கொடுப்பாங்க. அதை வாங்கின ஆள் இருந்தால் கைதுக்குங்க. மஞ்சள் கலரில் ஆத்தா மாதிரிலாம் வாங்கியிருப்பேன். அப்போ எங்கள் அப்பத்தா பேர் பட்டு கிளவி. பட் ஒன் திங், அந்த முண்டை பட்டுன்னு திருந்தலை. அந்த பட்டுக்கிளை உயிரோடு இருக்கா? செத்து போச்சு. என்ன ஏடிஎம் கார்டா? அப்போ எங்கள் ஆத்தாலாம் முடியெல்லாம் பார்த்தா வீட்டில் கிழவிங்கெல்லாம் விளக்கு மாதிரியே வாங்க மாட்டேன். இந்த பொம்பளைகளுக்கு முடி தரைக்கு தொங்கும். ஆத்தாத்தோ வீட்டில் 3 ரவுண்டு டிராக்டர் மாதிரி அடிக்க அம்புட்டு குப்பையும் வெளியே இழுத்துட்டு வந்துடும் மசத்துலேயே. அன்னைக்கு ஒரு பொம்பளை அப்படித்தான் பஸ்ஸில் தொங்கிட்டே வந்துச்சு. ஒரு இலவட்ட பைய கிரிப்பு எதுவும் கிடைக்கலன்னு மசத்தை பிடிச்சி இழுத்தேன். கையோடு வந்துச்சு முண்டை டோப்பு முடி பேக்கோட தாயில் அச்சுட்டு விழுந்து அவன். அப்போ வந்து ஷாம்பு என்னன்னா கம்மா கரம்பு ஆவரம் கொலை. இன்னைக்கு போடுறது பூரா கொலை புரிஞ்ச கொலை. இன்னைக்கு பூரா பியூட்டிஷன். ஆமாண்ணே. ஐப்ரோ நல்லா இருக்க புருவத்தை 450 ரூபா கொடுத்து வெட்டி செம்புரியாட்டு வாள் மாதிரி வச்சிடுறேன். அப்பெல்லாம் செருப்பு இப்படித்தான் இருக்கு. இப்போ செருப்பு பூரா 2 அடி 3 அடி அப்படியே இப்படி இருக்கும். அந்த செருப்பை போட்டுட்டு அன்னைக்கு ஒரு பொம்பளை பசுக்கு ஓடிச்சு செகதியில மாட்டிக்கிருச்சு செருப்பு. செல்லத்தாயி குருவமா கடைசியில் பசையும் விட்டுருச்சு செருப்பையும் விட்டுருச்சு செகதியில் விழுந்து. சிந்திக்கணும். புருஷன் பேரை அப்போ சொல்ல மாட்டாங்க. அப்போ சொல்ல மாட்டாங்க. வயசானவங்களாம் வந்து கேட்டால் ஒரு சின்ன பையலை கூப்பிடும். ஏய் உங்கள் ஐயா வேற சொல்லுப்பு, அவர் வேறு முனியாண்டி. அது சொல்லாது. உன் புருஷன் பேர் நீ சொல்லுது. ஆத்தாடி அவர் வேற சொன்னான்னா இவன் நைட்டு சங்கில் ஓட்டு மிதிப்பேன். சொல்ல மாட்டேன். சொல்லாது. முருகன்னு பேர் இருக்கேன் அது சொல்லும் பாரு. இந்த கோயிலுக்கு போனால் பஞ்சாமிரதம் வாங்குவாங்களே அந்த இதில் இருக்க சாமி அது வேறுதேன் முருகனாத்தா. ஆமாம் அதுதான் என் வீட்டுக்காரர் வேறு. இப்போ புருஷன் பேரை ஒரு நாளைக்கு 30 தடவை சொல்கிறேன். அதுலேயும் புருஷன்லாம் இப்போ வந்து எத்துற வர்ற பொம்பளைய பூரா கராத்த கும்பு செலம்பு அம்புட்டியும் கற்றுக்கிட்டு அவன் எதிர்த்து பேச முடியாது. ஏய் பிரித்தி சோறு ஓடு ஒரே எத்து நந்துன்னு சோறு வேணா நான் பிரைத்துன்றேன் அப்படின்னு நெஞ்சோட விழுந்து. கணவன் யார் அப்படின்னா பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் உங்களுக்கு தாய் தகப்பன இருக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா உங்களை கட்டின புருஷன் தான். தாலி கட்டினா புருஷன் தானடா. நல்ல நகைச்சுவை. பட் இதோட மறந்துடும் உன்னை அரைஞ்சே வருவேன். தாலி அப்பெல்லாம் தாலி கட்டுவாங்க. அது யாருக்கு தான் தெரியாது. இவன் எது பேசுறான்டா என்னைய. மைக்கு வேற தொங்குதுடா. உட்காருப்பா. நீ போய் ஒன்றுக்கு இருந்து அப்படியே மருகா போயிடும். எலி மாதிரி சொன்னு பேஞ்சிருப்பேன் நடிப்பேன். அப்போ குனிஞ்சதில் நிமிரல. மைக்கு தொங்கிருச்சுனே. ரைட்டு. குனிஞ்சதில் நிமிராமல் தாலி கட்டுவாங்க. ஏய் பூச்சண்டு உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அந்த நிற்கிறேன் பாரு நெடுமரம் மாதிரி அவங்களா. சரி
தாலி கட்டும் போது அப்படியே குனிஞ்சல நிமிராமல் தாலி கட்டி குடும்பம் நடத்தினேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போட்டுறாங்க. சொல்லி தொடா முட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போடும்போது அது எப்படியாவது மதினி கிதினி அத்தை கிட்ட பேசி கீசி அந்த பிள்ளை நம்பரை வாங்கி போடுவேன். வாங்கிட்டு நைட்டு பூரா பேசுறது. அடாடாடா கைலியை பொத்திக்கிட்டு சொல்லுடா சாப்பிட்டியாடா சாப்பிட்டியாடான்னு சொன்னால் அந்த பிள்ளை சாப்பிட்டேன்னா முண்டை வைக்கணும். வைக்க மாட்டேன். அடுப்பு விறகா கேஸா பானை ஈயமா பித்தாலையா ஏன் என்ன எதாக இருந்தால் நீ என்ன ஈயம் பூச்சி கொடுக்க போறியா? விட மாட்டேன். வெறும் ரைஸ் தானா? தொட்டுக்க உங்கத்தா ஈரு என்ன தொட்டுக்க உடனே அந்த பிள்ளை சொல்லும் நான் துவையல் தான் சாப்பிடுவேன். உடனே இவன் கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன் நடிப்பேன். நானும் அதே தான்டா. ஆஹா ரொம்ப பேசி அந்த 2 வார்த்தை தான் 300 தடவை பேசி விடிச்சிடும். அதில் சீமக்கருவ தூரில் சில பேர் உட்காந்து பேசிட்டு அடாடாடாடா. அன்னைக்கு ஒருத்தன் வெளியே இருந்துக்கிட்டே பேசினேன். பின்னாடி ஒருத்தன் அணி உண்டு வச்சிருக்கேன் தெரியல. தீபாவளிக்கு டம்முன்னு வெடிச்ச உடனே தூரில் முட்டி வச்சு அங்கங்கே தெரிச்சிருக்குமே. என் செல்லமே என் பப்பி குட்டியே. அதில் சொல்லுவேன் நான் எச்சி உன் மேலே காரி துப்புவேன்னு அந்த பிள்ளை சொல்லும். இவன் சொல்லுவேன் நீ துப்பாத டெய்லி டம்ளரில் பிடிச்சி நான் அதைத்தான் சோத்துக்கு பிணைஞ்சு தும்பேன். யாரு சீனா அவன்கிட்ட போய் கேள்றா கேவலப்பட்ட பயமேனே. எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவாங்க உன் பாவாடையை நான் தான் துவைப்பேன் துவைச்சு கொடுப்பேன். அது சொல்லுவேன் போங்க அசிங்க 4 பேர் பார்த்தா ஊர் சக்காலத்திய வைவாளுங்க போ நான் தான் துவைப்பேன் உனக்கு காலெலாம் அமுக்கி விடுவேன். அதே ஆளுக தாலி கட்டிட்டேன். தாலியை கட்டிட்டு முத பைக்கில் போகும்போது கண்டுபிடிச்சி போடலாம். புருஷன் முண்டாட்டி அழகாக நான் கண்டுபிடிச்சி போடுவேன். புதுசாக கல்யாணம் ஆனவங்கள என்னண்டா அவன் ஹேண்ட்பாரில் உட்காந்துருந்து அந்த பிள்ளை வந்து தள்ளி உட்காராது. கட்டி பிடிச்சி அவனை மூச்சு விடாமல் இப்படி இறுக்கி அவன் சொல்லுவேன் ஏய் சுமிதா நெஞ்சு இருக்குது சும்மா இருங்க. அன்னைக்கு அவன் மட்டும் பிரியா மட்டும் அவன் புருஷனோட போனான். அவன் வீட்டுக்கிட்ட போகும்போது 2 ஆர்ன் அடிங்க. அவன் அந்த பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பேங்கான்னு அடிப்பேன். உடனே அந்த பிள்ளை வந்து வெளியே பார்க்கல பார்த்தியா என் புருஷன். இது எப்போ கல்யாணம் பண்ணி 1 வாரத்துக்கு 2 பேரும் தண்ணி பாம்பு நல்லா மாதிரி பிணைஞ்சு வைப்பாங்க. ஆமாண்ணே. இதுவே ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அவன் டேங்கில் உட்காந்துருப்பேன் புருஷன். சரி அவன் பொண்டாட்டி கடைசி சீட்டில் இப்படி உட்காந்துருக்கான். ஏன்னா 2 பேரும் பாஞ்சிருப்பாங்க. அப்போ வேகத்தடையில் நச்சுன்னு அடிக்கும்போது இந்த பிள்ளை போய் இப்படி சாஞ்சிச்சுன்னா புருஷன் திரும்பியான் பாரு நல்லா மாதிரி ஏய் மேலே படுது பொழந்துருவேன். அது உடனே நானா படுறேன் நான் படலைங்க வேகத்தடை நீங்கள் மடக்குன்னு விட்டா நான் என்ன செய்வேன். இங்கே ஒரு மறுபடியும் உரசணுன்னு நான் பொழந்து நீங்கள் இறக்கி விடுங்க நான் போகிறேன். திருப்பி இது முடிஞ்சிடும். சரி அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் இதே புருஷன் முன்னாடி நிலைமையை பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த பிள்ளை டேங்கில் இருக்கும். ஆமாம் புருஷன் சென்ட்ரலில் உட்காந்துருப்பேன். ஆமாம் இவன் பொண்டாட்டி கட்டின பாவத்துக்காக ஆண்டவா 2 அடி உன்னை போட்டு நோண்டவா. இவன் பொண்டாட்டி கட்டின பாவத்துக்காக பைக்கில் எங்கே உட்காந்துருக்க முடியும் இண்டிகேட்டரில் உட்காந்துருக்கு இங்கே. என்ன அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ள அடிச்சுக்கிட்டாங்க. என்ன அது சாங் என்னது இப்போ பெருச்சாலி அடிக்க 70 பேர் வந்த ஒரே ஊரு தான் பெருச்சாலியா. நான் கூட வேற என்னன்னு கண்டக்கருவ பாம்புன்னு நினைச்சேன். தம்பி உட்காருப்பா. சித்திரம் அடிச்சா கூட 70 பேர் போற ஒரே ஊர் தமிழ்நாடு தாண்டா. பேச மாட்டா. தென்னாட்டு மருந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்திருக்கு தெரியுமா தென்னாட்டு மறந்திருக்கு தெரியுமா தென்னாட்டு மருந்திருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவ தென்னாட்டு மருந்திருக்கு தெரியுமா.
பிரம்மச்சாரி மருந்து முக்குலத்து மூலிகையால் செய்த மருந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து எக்குலமும் போற்றுகின்ற மரவர் மருந்து எங்க தொட்டிய வட்டி வணங்குகின்ற நான மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து இருக்கு தெரியுமா ஆடல் செய்யும் சுத்த மருந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து ஏடு கண்ட பசுபனிலே படரும் மருந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற நாட மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்கு தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்கு தெரியுமா நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகை யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு எக்குலமும் போற்றுகின்ற அகமுடைய யாரு எங்க தொட்டிய வட்டி வணங்குகின்ற சின்ன மருதான் பேரு நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு யாரு எங்க சிவகங்கை சீமையிலே பெரிய மருது பேரு சிவகங்கை சீமையிலே பெரிய மருது பேரு நாட்டுக்காக உழைத்திட்ட சிங்கரண்டு யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு தூக்கு கயிற முத்தமிட்ட சிங்கரண்டு யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க ரெண்டு யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே பாடு இன்னும் நீ போலையா அப்ப நான் போயிடுறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கடா டிரைவர் கருப்பையா கதவை திறப்பையா காலில் விழுகல்பா ஒரு 100 ரூபாய் தரேன் நீ போயிரு அம்பளிப்படத்தை பெருமைப்படுத்திய என் அன்பு தம்பி சிவகாசியில் இருந்தாலும் தன்னலமிக்க ஒரு மனிதன் நமது முக்குளத்தில் பிறந்த அன்பு தம்பி என் செல்ல தம்பி கார்த்திக் கடப்பாறை லாக் அரே ஐயா அவர் ஏதாவது சண்டை எடுத்து விட்டு வரப்பா அண்ணே உட்காருண்ணே இன்னைக்கு எப்படியே இந்த புது சட்டையும் புது வேட்டியும் கட்டியிருக்க நீ காலையில் 9 உன்னை துவைக்கும் போது உன்னை பாருங்க எத்த போதுக இருனே இருப்பா இந்த ஊர் தொட்டியை பட்டி நண்பனுக்காக நாட்டில் யாரும் கொடுத்து உதவி செஞ்சாலும் ஒரு சில நண்பன் தான் ஒத்துக்குருவேன் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு சில நண்பன் கொடுத்த காசாக இருந்தாலும் உதவி செஞ்சது இருந்தாலும் சொல்லி காமிப்பேன் நண்பன். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சியிலே கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறை வெள்ளையன் படையெடுத்து வரும்போது நம்மளை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று ஊமத்துறை
குதிரையிலே பயணித்தார். எங்கே பயணித்தார்னா, எத்தனை மன்னர்கள் இருந்தாலும் வீரமிக்க மன்னர்கள் நண்பர்கள் அங்கே சென்றால் நம்ம உயிரை காப்பாற்றுவார் என்று சொல்லி சின்ன மருது பெரிய மருது நாடி சென்றார் கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறை. அந்த நண்பனுக்காகத்தான் வாழெடுத்தாங்க. அப்படி நண்பனுக்காக உயிர் கொடுத்த இந்த வீரமிகு அகமுடையார் வம்சத்திலே நான் நாடகத்துக்கு வந்தது பெருமிதம் அடைகிறேன். அந்த ஒரு பாடியை மட்டும் எரிச்சிருங்க, எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப கிருசு கட்டவேன். அவர் பொழுதன்னைக்கு வர்றாரு, என்னமோ வாரச்சிட்டு குடிக்கிற ஆள் மாதிரி இங்கே வர்றாரு போகிறாரு. ஐயா அங்கே முள்ளை வெட்டி அடங்கியா. நம்மளை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே கடவுள் நம்பிக்கை வேணும். கடவுள் நம்பிக்கை வேணுமென்றால் கடவுளை உண்மையாக தெய்வங்களை மனதார வேண்டி நீங்கள் விரதம் இருந்தால் தெய்வம் உங்கள்கிட்ட வரும். ஆமாண்ணே. ஆனால் இப்போ வந்து எந்த சாமி எவனும் நின்றுக்கிட்டு கும்பிட்றதில்ல. நேரம் ஆச்சுன்னு சாமிக்கு புறம் போகிற போக்கில் கிஸ் அடிக்கிறேன். கருப்பு ஹாய், டூட்டி டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன்னு பட்டாரணம் புளிய மரத்தில் முட்டி பறை தின்ட்டு. தெய்வம் துடியான தெய்வம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்து பேரை சொன்னாலே எல்லாரும் வந்து அப்படியே தத்துருவமாக புல்லரிக்கும். சிவகங்கை சீமை வெட்டுடையா காளியம்மா, மார்நாட்டு கருப்பு, மதுரை 5 ஜடையா உனக்கு அழகு ஜடையும் பின்னலிட என் சிங்கார ஜடை அழகே எவன் பாண்டி முனி சீமானே நீந்திரி. மதுரை பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு கோயிலில் இருப்பார். நான் உன் சித்தம்மனை கேட்கல கருப்புறேன். நான் 18ஆம் படி என் குலசாமியே அழகுமலையாக இருந்தேன். நாங்கள் பரம்பரை கோடாங்கி, சொல்கிற வாக்கெல்லாம் பழிக்கும். எங்கள் ஐயா ஆதி காலத்தில் கோடாங்கி பாட்டையும் போட்டு எங்கள் அப்பா குறிவாக்குறாரு. அதுக்கப்புறம் நான் பார்ப்பேன். இப்போ இந்த ஊரில் தத்துருவமாக இருக்குது பெண்ணடி தெய்வம், துடியான தெய்வம். நாட்டில் வந்து அப்போல்லாம் விரதம் இருந்தாங்க. எதுக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழணும்னு எல்லாரும் விரதம் இருந்து ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓட்டைங்க. இப்போ அப்படி கிடையாது. குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓடுறேன். ஆமாண்ணே. குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓட்டுட்டு ஒவ்வொரு ஆளும் பழனி மலையில் மாலையை கட்டிட்டு அங்கேருந்தே குதிக்கிறேன் டாஸ்மார்க் கடை மேலேயே. அப்புறம் என்ன மயத்துக்கு மாலை ஓடுறேன். வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிர்த டப்பாவை டாஸ்மார்க் பாரில் வச்சுட்டு முண்டை வெறுங்கையோடு வர்றேன். திருப்பி பிள்ளை போய் தேடி எடுத்துகிட்டு வரேன். செய்யலாமா? செய்யக்கூடாது. தம்பி சிரிக்காதியப்பா, உங்கள் சப்செட்டுக்கு வர்றேன். வாங்க வாங்க வாங்க. பெத்த தாய் தான் உலகத்திலே கடவுள். அது தாய் ஒப்ப முட்டை போட எதுக்கு இடத்துல எடுத்து பேசுகிறேன். நான் என்ன பேசிக்கிறேன் தாய் இதுன்னு. தம்பி செவிலில் அரைஞ்சுக்கிறேன். அப்புறம் கோவப்படாதண்ணே. 300 சம்பளத்துக்கே இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே. 3000 கொடுத்தா அவ்வளோதான் பெட்டியை விற்றுருவானே. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன பேசுகிறேன் பாருவேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. உன்னை பார்த்தா எருமையாக இருக்கு. பெத்த தாய். இங்கே இருக்கின்ற தொட்டியப்பட்டி என் அன்பு தங்கங்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னால் நீங்கள் கேட்கணும். அவங்க நினைப்பாங்க அதுக்கு தொல்லை தாங்க மதையாமத்தானடா இந்த நாடகத்தில் முன்னாடி உட்காந்துருக்கோம், இவன் வேற ஞாபகப்படுத்துகிறான்னு நினைப்பீங்க. தாயினுடைய தகப்பனுடைய அருமை இப்போ தெரியாதப்போ, நீ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் அந்த அருமை தெரியும். இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. எம்கேஆர்னு ஒருத்தன் அன்னைக்கு வந்து சொன்னேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ யாராவது சின்ன பையல்கிட்ட போய் தாய் சொல்லுது இந்த கடைக்கு போயிட்டு வாடான்னா அவன் என்ன சொல்கிறேன், வேலை மஜரை பாருன்றேன். அப்போ அந்தளவுக்கு உனக்கு வளர்ந்துருச்சா? இல்லை அறிவு வளர்ந்துச்சான்ட்டு. சிரிப்பு இல்லை, சிந்திப்பு. தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு குருநாதர் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார். வாத்தியாரெலாம் பாவம். இப்போ பிள்ளைகளை கலப்புறதுக்கு தாய் கஷ்டப்பட்டுச்சு. ஆமாண்ணே. 2 இட்லியை பிணைஞ்சுக்கிறோம். ஒரு 1/2 ஹவரில் மஞ்சள் கலரில் ஒரு லாரி வரும், சாரி ஒரு வேனு வரும். அதில் அந்த ஆத்தா ஊட்டம் சுச்சு சுச்சு ராகுல் ஒரு வாய் வாங்கிக்கங்க. அவன் வேணா, ஏய் வாங்க மாட்டேன். இந்தாவாரு உங்கள் அப்பையும் படுத்துக்கிட்டு பாரு பூச்சாண்டி, பெத்த தகப்பன் பூச்சாண்டி. மை காட், பெத்த
தகப்பன பூச்சாண்டின்ற. அப்புறம் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா 2 தடவை கெஞ்சும், 3ஆவது தடவை வாங்கலைன்னா இதுவே 3 இட்லியை திண்டு குசி விட்டு போய் சிரிக்காதிய. என்ன திங்கும் போதே குசு வருமா? குட் கொஸ்டின். தலைவி மாட்டுக்கு சென ஓடுற டாக்டராக இருப்பேன் போலடா, எப்படி கொஸ்டின் கேட்குறியான் பாரு. அப்போ குழந்தைங்களை கிளப்பும் போது கஷ்டமாக இருக்குது. இவன் வீறுன்னு அழுது பிள்ளைக்கு மூஞ்சிலாம் வீங்கி போயிடும். அங்கே போனவுடனே இவன் பாதி வயிற்றால போயிடுவேன். அங்கே ஒரு ஆயாமா வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க எல்லாரும், மாணவர்லாம் அடிக்கக்கூடாதுன்னு. அடியாத பிள்ளை படியாது. அன்னைக்கெல்லாம் சிவகங்கை மாவட்டம் மல்லலில் நான் படித்தேன். எங்கள் வாத்தியார் அவள் அடிப்பார். லீவுக்கு எம்கேஆர் 45 உரியாமட்டை வெட்டிட்டு வடாண்டுவார். பனைமரத்தில் அப்படியே தாண்டு மரம் போட்டு வெட்டிட்டு செதிக்கு பூவெல்லாம் வரைஞ்சி கம்பை கொண்டு குடிப்பேன். அந்த கம்பில் முதல் அடி நான் தான் வாங்குவேன். சூப்பரப்பு செருப்பு. அது வேற விஷயம். நான் படிக்க மாட்டேன், அடித்தார். அதனால இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கேன். படிப்பு உள்ள கலையை கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வாத்தியார் திங்கக்கிழமை ஆனால் போக மாட்டார் பள்ளிக்கூடம். வாத்தியார் பொண்டாட்டி கிளம்பிருச்சு. உப்புமாவை கருக விட்டு கிண்டி வாத்தியாரை இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றார் வாத்தியார். ஹலோ, திங்கக்கிழமை நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் வாத்தியார், போக மாட்டேன். உடனே வாத்தியார் பொண்டாட்டி ப்ரெஸ்ஸில் மட்டும் மிளகா பொடியை தடவி, சாரி ப்ரோ கோல்கட்டை தடவி கிரிச்சு பிடிச்சி விளக்கி விட்டு செம்பில் தண்ணியை ஊற்றி வாயை கொப்பிடிச்சு அது உப்புமாவை பிணைஞ்சிக்கிட்டு, செல்லக்குட்டி திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா? யார? வாத்தியார. போயிடுவீங்களா? 5 நாள் தானா, அப்புறம் சனி ஞாயிறு லீவா? வாத்தியார் அடம் பிடிக்கிறான், நான் போக மாட்டேன். பையனை ஊரா ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க, இவங்க கிளம்பிட்டாங்க. அதனால முதல்ல வாத்தியார் நேரு வழியாக கேட்ட கம்பி கேட்டதை திறந்து ஸ்கூலுக்கு போவார். எல்லாரும் எந்திரிப்பாங்க, குட் மார்னிங் சார். இப்போ வாத்தியார் அப்படி கிடையாது, செபத்தில் குதிக்கிறாரு. இவங்க நேரு வழியில் எதுவும் நெருஞ்ச முள்ள பதைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள்லாம் இருக்கீங்களே, வாத்தியார் வந்த உடனேயே காலையில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வாத்தியார் வர்றாருன்னா, வணக்கம் சார், குட் மார்னிங் சார். வாத்தியார் சொல்லுவார், மாணவ செல்வங்களை உங்களுக்கு நான் பாடம் எடுக்க போகிறேன், தைரியமாக எடுங்க. 1 மணி நேரம் வேணாம் சார், 2 மணி நேரம் எடுங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாக்க. வாத்தியார் உள்ள நுழைஞ்சவனே இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. வந்துட்டேன், அறுப்பேன்டா. என்னடா அறுப்பேன்டா? ஏண்டா விமல், அறுப்பேன். இவனுக்கு சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. சொல்லக்கூடாது, சிரிப்புக்கல்ல, இதுதான் உண்மை. நான் உண்மையை தான் பேசுவேன். ஆனால் வாத்தியார் உங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். என்னையை பொறுத்தளவு ஆசிரியர் பெருந்தகை, தாய் தகப்பனுக்கு அப்புறம் யாருன்னா அவங்க தான். கைதட்டால் நன்றி. அதுக்கப்புறம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, பார்த்தீங்களா? பனி வெயில் மழை வாராமல் அவங்களுக்கு லீவே கிடையாது. அதே மாதிரி போனஸ் வாங்காத ஒரே துறைன்னா காவல்துறை தான். ஏன்னா காவல்துறை தான் எனக்கு அதிக நண்பர்கள். அண்ணே பட் என்னையே 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்னண்ணே எப்படி சொல்லிவிட்டேன்? உண்மையில பிடிச்சிட்டாங்களா? உன்னே 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்னன்னு கேளு. என்னண்ணே? கட்லா மீன் வளர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டேன். ஆனால் காவல்துறை இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு ஊரும் சாதி என்பது மனதில் இருக்க வேண்டும், வீரம் என்பது உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனால் எல்லா நேரத்துலையும் சாதி துணை இருக்குமா? இருக்காது. இதே தொட்டிய வட்டியில் நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டுறீங்க ப்ரோ, 25 லட்சத்துக்கு ஒரு வீடு நீ கட்டுறீன்னா, எழுத்து வீட்டுக்காரன் உனக்காக போய் மடப்புறம் காலி மீனாட்சி அம்மன் கோயிலில் டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டு எழுத்து வீட்டுக்காரன் விபதியை போட்டு 25 லட்சத்துக்கு கட்டுற, மேமாடி எடு, நான் காசிக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் சொல்லுவானா? நோ. நீ 25 லட்சத்துக்கு வீடு கட்டினேன்னா 27 லட்சத்துக்கு கேரளா மந்திரவாதியில் செய்வனை செய்வேன் உனக்கு. எப்படிரா அவனை காலி பண்ணி திருமங்கலத்துக்கு போக வைக்கணுமே? டெய்லி பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, நீ வீடு கட்டி சாரத்தில் ஏறும் போதெல்லாம் இப்படி நடந்து போகிறவன் வீட்டை பார்த்தவனையே, ஓ நீ மேமாடி வேறு எடுக்கிறியா? திருப்பி போக மாட்டேன், திருப்பி கிட்ட நடந்து வருவேன், வாக்கிங் வர்றேன்னு உன் வீட்டை சுற்றியே வருவேன், தகடு சேவை மண்டே பார்த்து
இதெல்லாம் நடக்குது, நடக்கும். அன்னைக்கு இதே தொட்டியப்பட்டியில் எல்லாரும் ஆடு மாடு வளர்ப்பு இழப்பு. ஒரு ஆடு மே சத்தம் கேட்டால் பூரா பேர் அன்னைக்கு தொட்டியப்பட்ட பெரிய ஆளுகள்லாம் தலை கோமணத்தை வரைஞ்சி கட்டி அப்படியே அப்படி நெஞ்சு கட்டிட்டு வேலு கம்பு எடுப்பேன், ஒரு ஆள் வாழை எடுப்பேன். என்னடா அவன் கணேசன் வீட்டில் ஆடு கத்துது, எவனாடா எவனாவது திருடே வந்திருப்பான்டா அப்படின்னு ஊரே திரலாம். இப்போ எவனாவது தூக்கி போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்க சொல்லு, எவனும் போக மாட்டேன், சேனலை திறந்து பார்ப்பேன். யாரு முனியசாமியா, எல்லாம் அடிக்கட்டேன் அன்னைக்கு தாலி கட்டிங்க தள்ள இல்லை. உடனே பொண்டாட்டி சொல்ல, ஏங்க 1000 தான் நம்ம பங்காளி மயத்த பிடுங்கினே அரடி. காலையில் அவனை அடிச்சு மூஞ்சிலாம் வீங்கி இந்த தட்டி கட்டு போட்டிருப்பேன். அவன் பார்த்தாலும் போய் நடிப்பேன் பாரு. இப்படி என்ன யாரம்டா வந்தாங்க, யாரு இந்த சன்னலில் திறந்து பார்த்துட்டு மூடுனேன் பாரு. அவன் போய் கேட்பேன், என்ன யாரம் வந்தாங்க? 12 மணி இருக்கும்னே. எத்தனை பேர்? 7 பேர். அசந்துட்டானடா. 10 மாத்திரையை போட்டேன், சுகர் மாத்திரை, தூக்கம் இதாயிருச்சு. தாலி இல்லைன்னா போயிருப்பாங்களாடா, வெந்தயம் பார்த்துருப்பேன். கண்டாலிமே போக மாட்டேன். இல்லாட்ட அவர் போய் தாலி புருசுலி ஒவ்வொருத்தனும் அப்படி ஹூஹான்னு சண்டை போட்டிருப்பேன். ஒரே விஷயம், இன்னைக்கு உலகம் அப்படி போயிருச்சு. ஆத்தாமார்கள்லாம் சட்டி கொதிக்கும், போட்டிருக்க சட்டி இல்லை, குழம்பு சட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, ஏத்தாய் சட்டி காய் தாளிக்கிறதுக்கு மட்டும் என்ன விடு, அப்போ கொடுத்தாங்க. இப்போ நீ சட்டி கருக விட்டுட்டு ஓடு, பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா, ஐயா ஏன் இந்த முண்டத்தை என்ன பாலே வீட்டை பிடிச்சிட்டு அவ கிளம்பிட ஓடிடுவா. காலம் மாறிக்கிருச்சு. நீ என்னென்ன சிரிக்கிற, மொட்டாட்டிக்கு நீ தான் தாளிப்பியா? ஜில் ஜங் சக் சக். இந்த தெய்வத்தை வணங்காத நாள் இல்லை.